ராசி பலன் ஒர்க் அவுட் ஆயிடுச்சுடா. ஏய் ஆண்டி, என்ன பண்ற? என்ன ஆண்டி? ஆண்டி வந்துற போறாங்க. ஆண்டி போன் பேச போயிருக்காங்க. இப்போதைக்கு வர மாட்டாங்க. ஐயோ, நான் கேக்குறது குடுக்குற வரைக்கும் இங்க இருந்து சத்தியமா போக மாட்டேன். மூஞ்சி, ஆண்டி வந்தா என்ன செய்வீங்க? காலையில ஏங்க இப்படி தொல்லை பண்றீங்க? போங்க. முடியாதுங்க. நான் என்னமா செய்யணும்? ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் வைஃப் இப்படிதான் இருப்பாங்கன்னு அவங்க தான் கண்டுக்காம ஒதுங்கி போனோம். யாரு? ஆண்டியா? அதான ஒரு பெரிய மனுஷ கழகு. வேண்டாம். தாரா, ப்ளீஸ் ப்ளீஸ் போங்க. இப்ப கொடுத்தா நைட் கிடையாது. அந்த காஃபியை நான் சொல்லல. ஹலோ, நானும் காஃபியை சொல்லல. ஓ, அப்ப நீ புரிஞ்சிட்டு தான் பேசுறியா? சரி, அந்த காஃபியை கொடுத்தோல. நீங்க என்னமோ சொன்னீங்களே, நான் கூட மறந்துட்டேன். எங்க ஆண்டி பெரிய மனுஷியான்னு கேட்டீங்களே. நீங்க சொன்னாலும் சொல்லாட்டி போனாலும் எங்க ஆண்டி பெரிய மனுஷி தான். என்னத்த பெரிய மனுஷன் உங்க அத்தை? அண்ணன் பொண்ணு அட்டை மாதிரி உன் கூடயே ஒட்டிக்கிட்டு இருக்காங்க. என் தலையெழுத்த பாத்தியா? ஹஸ்பண்ட்னா உன்னை பார்த்து பேச முடியல, உன்னை பார்க்க முடியல, உன் கூட பழக முடியல, கட்டி கூட பிடிக்க முடியல. இந்த மாதிரி எனக்குள்ள என்னடா ஃபீலிங்ஸ் இருக்குன்னு தெரியுமா? நைட்டு ஃபுல்லா சிரிச்சு பேசிட்டு தானே இருந்தேன். அப்புறம் என்ன? அது வேற தாரா. ஆனா மனசு ஆசைப்படும் போது அதெல்லாம் செய்ய முடியலையே. இதெல்லாம் உங்க அத்தை தானே புரிஞ்சுக்கணும். அதெல்லாம் புரிஞ்சுப்பாங்க. முதல்ல காஃபி குடிங்க. ஆசை தோசை அப்பள வடை. இங்க பாரு, இப்போதைக்கு உனக்கு காஃபி மட்டும் தான். போ போ போயா. போங்க, அத்தை வந்துட போறாங்க. ஏய், பொண்டாட்டிய கட்டி பிடிக்கணும்னா கூட திருட மாதிரி திருட்டுத்தனமா வரணுங்க. வீட்டுக்கு எந்த பக்கம் திரும்பினாலும் ஆள் கட்சா வெட்டிடுவேன்ற மாதிரி உங்க அத்தையோட ஆளுங்க அங்க அங்க சுத்துறாங்கடி. நிலைமைய பாத்தியா? ஒரு சமயம் திடீர்னு பார்த்தா மனசு பகீர்னு ஆயிடுதுடி. இந்த வீட்டுல கொஞ்சம் கூட பிரைவசி இல்ல. அமைதியா இருங்க. உங்க அத்தை அதுக்கு மேல பாசம்ன்ற பேர்ல அராஜகம் பண்றாங்க. உன்னை இந்த பக்கம் அந்த பக்கம் எந்த பக்கமும் நகரவே விட மாட்டாங்க. சைலண்டா பேசுங்க, ஆண்டி வந்துட போறாங்க. ஒரு இளைஞன் எப்படி எல்லாம் ஏங்கி தவிப்பான்ற அறிவு உங்க அத்தை கொஞ்சம் கூட கிடையாதா? ஆமாப்பா. அவங்களுக்கு கொஞ்சம் அறிவு கம்மிதான். கரெக்டா சொன்னீங்க சிஸ்டர். உங்க அத்தையால அந்த சர்வெண்ட் லேடி கூட பாதிக்கப்பட்டிருக்காங்க தாரா. புவர் லேடி. ஐயோ, பின்னாடி பேசிட்டு இருக்கிறது ஆண்டி தான். ஆண்டியா வந்துட்டாங்களா? ஆண்டி, அது நான் சும்மா தமாஷுக்கு சொன்னேன் ஆண்டி. உங்களை திட்டினா தாரா கோவம் வருதான்னு சும்மா செக் பண்ணி பார்த்தேன். அவ்வளவுதான் ஆண்டி. ஏண்டி எப்படி எப்படி நான் தாரா கூட அட்டை மாதிரி ஒட்டிக்கிறேனா? சாரி ஆண்டி. அதுக்கப்புறம் என்னமோ சொன்னீங்களே, பெரிய மனுஷினா கண்டுக்காம போனோன்னு சொன்னேன். ஆஹாஹா, அதுக்கு முன்னாடி வேற என்னமோ சொன்னீங்களே. வேற பாசம்ன்ற பேர்ல அராஜகம் பண்றீங்கன்னு சொன்னேன். அதுக்கும் முன்னாடி ரொம்ப கேவலமா ஒரு வார்த்தை சொன்னீங்களே. கேவலமாவா? இல்ல, இந்த வீட்ல பிரைவசியே இல்லன்னு தான் சொன்னேன். ஆனா மத்தபடி கேவலமா நான் எந்த வார்த்தையும் சொல்ல ஆண்டி. அப்படியே சொல்லியிருந்தாலும் பெரிய மனசு பண்ணி மன்னிச்சுக்கோங்க ஆண்டி. எனக்கு அறிவே கிடையாதுன்னு சொன்னீங்களே, அதை விடவா கேவலம் இருக்கு? அதான் நீங்களே ஒத்துக்கிட்டீங்களா ஆண்டி? திலீப், தாரா தாரா சொல்லல, கோச்சிட்டு இருக்க மாட்டாங்க. சிரிச்சிட்டாங்க பாரு. தேங்க்யூ தேங்க்யூ திலீப். இப்படி மனசு விட்டு சிரிச்சு ரொம்ப காலம் ஆச்சு. ஆண்டி, என் மேல கோவம் எதுவும் இல்லையே? கோவம்லாம் எதுவும் இல்ல. ஆனா கூடிய சீக்கிரமே உங்க பிரைவசிக்கு நான் ஏற்பாடு பண்றேன். உன்னாலதான் என் மானமே போச்சு. ஆண்டியே தப்பா நினைச்சிக்கல, நீ ஏண்டி இவ்வளவு சீன் போடுற?
உன்ன அ, அந்த கிச்சன் பேலன்ஸ் ஆண்டி. என்ன தாரா? மறுபடியும் ஆண்டியா